தென்கட்சி சுவாமிநாதன் அவர் வெற்றி பின்னாலெல்லாம் ஓடாத, அமைதியாயிரு, நிறைவாயிருன்னு பேசி உட்காந்துட்டாரு. அடுத்து சுகி சிவம் சார் வந்து வெற்றி பேரு, வெற்றி நிச்சயம்னு பேசிட்டு போயிட்டாரு. டவுட் ஒருத்தன் எழுந்திரிச்சு கேட்டான். 2 பேருக்கும் 600 ரூபா கொடுத்துட்டு வந்து பேச்சை கேட்டிருக்கேன். காலையில் இந்த ஆள் வெற்றிக்கு பின்னால் ஓடாத, அமைதியாயிருன்ற, இவர் வெற்றிக்கு பின்னால் ஓடுங்கிற, நான் எதை கேட்கறது? அதுக்கு சுகி சிவம் எழுந்திரிச்சாரு பதில் சொல்றதுக்கு. அவரை உட்கார வச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சொன்ன பதில சொல்றேன். வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்றால் சுகிசிவத்தை பின்பற்றுங்கள், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னால சேலம் ஜங்ஷன்ல சந்திக்கிறேன் அந்த பெரியவரை. நாங்கள் அந்த ரவுண்டா இருக்கோம், அங்கே இதில் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த தூண் ஒன்று, இரும்பு தூண் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, ரூஃப் போட்டிருப்பாங்கல்ல, ரூஃப்க்கு ஒரு பில்லர், அந்த பில்லர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். வந்து அவர் உட்காந்துருந்தார். ஐயா வணக்கம், எனக்கு பருவி நல்லா இருக்கிறேன் உட்காரு அப்படின்னு. என்ன ஒரு சைக்காலஜி பட்சங்க எல்லாருமே என்னுடைய புத்தியை நோண்டி என்னை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதியிருக்காங்கம்மா, இப்போதான் ரிசல்ட் வந்துச்சு, பார்க்குறியான்னு கேட்டார். சரி சொல்லுங்க சார். கடைசியாக கேஸ் ஸ்டடியில் அவரை விசாரிச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சாரை இன்று ஒரு தகவல்னு எழுதியிருப்பார். கடைசியா ஃபைண்டிங் என்ன தெரியுமா? தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. நால சத்தியமாங்க எனக்கு இப்படி பதறிடுச்சிங்க. எப்படி சொல்றாருன்னு திரும்பி அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, மனம் கனிஞ்சிருச்சுங்க அந்த பதிலுக்கு. அவர் சொல்றார், எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை யாரால் ஜெயித்து விட முடியும்? என்ன வார்த்தைங்க அது? எனக்கு அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு மந்திரம் கிடைத்தது. மனதை கனிவாக்கிக் கொள்ளுங்கள், மனதை உறுதியாக வையுங்கள். பணிவு என்பது அடிமைத்தனத்தின் ஒரு சாயல் கூட கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். கற்கின்ற வரைக்கும் பொறுமையாக இருங்கள். கற்றதற்கு பிறகு பணம் சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ, அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகாரம் தான் பணத்தை விட மேலானது என்று இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு அதிகாரமும் அமைதியும் இருக்கணுமா? இந்த சகோதரி ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன், மனசுல உள்வாங்கி வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட், உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். சொல்லு பேசு, இப்போ சொல்லு. அப்புறம் நீ என்ன நேசிக்கிறியா? எவ்வளவு நேசிக்கிற? இப்போ சொல்லு. நான் கொடுத்தேன்ல பணம், அது எங்க போச்சு? இப்போ சொல்லு. என்ன சமைச்ச காலையில? ஏன் அப்படி பாடாவதியா? இப்போ சொல்லு, இப்போ பதில் சொல்லு. உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். கடந்து போங்க, பார்த்துக்கோங்க. முன்னால் இருக்கிற மனிதனை புரிந்து கொள்ளுங்கள், கடந்து போங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. மன்னிக்கவே முடியவில்லை என்றால் விலகி கொள்ளுங்க. அதை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. பெரிய தண்டனை, விலகி கொள்ளுங்க. 2வது, பெண்களே, தொடர்புகளை துரத்தி கொண்டு இருக்காதீர்கள், துரத்தி செல்லாதீர்கள். தொடர்புகள், ஃபோன் எடுத்த உடனே வீட்டுக்காரர்கிட்ட எங்க இருக்கிறீங்க? எங்க இருப்பார் அவரு? ஒரு போலீஸ்காரரு இல்லை ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் எங்க இருப்பாரு? ஒருத்தர் சொல்லுங்க, தெருவில் தான் இருப்பாராம், ஃபீல்டில் இருப்பாருங்க. எங்க இருக்கிறீங்க? எப்போ வருவீங்க? 8 கால் 9 கால் எடுக்கலல்ல, மிஸ்டு கால் பார்த்தாருல்ல, பேசுவார். பேசலன்னு வச்சுக்கோங்க, எங்கே சுற்றினாலும் நம்மக்கிட்ட தானே வந்தாகணும். அப்போ கேட்டுக்கோங்க, சோறு போடாதீங்க, தானா எடுத்து சாப்பிட சொல்லுங்க. சும்மாவே அப்படி தான் ஓடுதா? சாதாரணமாகவே போட மாட்டாங்களா? அப்போ ஒழுங்காக பதில் சொல்லுங்க. ஒழுங்காக பதில் சொன்னால் போடுவாங்களா இல்லையா? இல்லை சுகியா சமைப்பாங்களா? கொடுத்து வச்சவங்க நீங்கள். ஆம்பளைங்களாம் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் ஏன் மேட்சிங்காக ப்ளவுஸ் போடுறோன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை தான் மேட்சிங்காக அமையல. ட்ரெஸ்ஸு நீங்கள் பாருங்கள், உங்கள் பேண்ட் ஒரு கலர், உங்கள் சட்டை ஒரு கலர். யாரையாவது ஏதாவது ரோஸு சட்டைக்கு ப்ளூ பேண்ட் போடுவாங்களா? அதெல்லாம் அப்படி தான். உங்களில் நீங்கள் மேட்சிங்காக பார்க்குறதே இல்லை, ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம்.
ஆனா எங்களுக்கு ஒருத்தர் முறைச்சி பார்க்கிறார், இவ்வளோலாம் எங்களை பத்தி சொல்ற அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த ஆம்பளைங்கிட்ட பல காலமா கேட்கணும்னு ஒரு ஆசை. சரி, வந்தானால நீங்க கேட்டு போயிடுவோமே. நீங்க ஒரு 20-25 வருஷம் வாழுறீங்களா மனைவி கிட்ட, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் இல்லைங்க, கல்யாணம் பண்ண அடுத்த நாள்ல இருந்துங்க சாகிற வரைக்கும் அந்த டைலாக சொல்லிக்கிட்டே இருப்பான். உன்னை திருத்தவே முடியாது. நீனா டீச்சரா, நானா கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா? குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நோம்பின் முதல் நாள். குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு, அற்புதமான வார்த்தை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள், அவள் வளைவாகத்தான் இருப்பாள். அதை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து போவாய். கை தட்டுறது முக்கியம் இல்லை சுபத்ரா. வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொள்வது. நான் ரொம்ப நுட்பமா இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான ஸ்பார்க் எதுன்னு கண்டுபிடிங்க. மற்றவர்கள் கண்டுபிடித்தால் அதை அலோவ் பண்ணுங்க, அதை அலோவ் பண்ணுங்க. பல நேரங்களில் நாம் அதை அலோவ் பண்றதே இல்லை. ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொல்றேன், பிரபஞ்சம் இருக்குல்ல, அது தனி மனிதனோடு தொடர்பு கொண்டது. ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டே போயிருக்காங்க, வைஃபு குழந்தையோட. திடீர்னு அந்த திசை காட்டும் கருவி இருக்குல்ல, அது வேற ஏதோ திசையை காட்டிருச்சு. அவர் உள்ள போய் சிக்கிக்கிட்டாரு. ஒரு காடு, காடு கட்ட மட்டும் ஒரு பழக்கம் இருக்கு. காடு உங்களை சூழ்ந்து கொள்ளும், திரும்பி நீங்க வரவே முடியாது. பின்னால இருந்து உங்களை சூழ்ந்துக்கும் காடு. காட்டினுடைய இயல்பு அப்படித்தான். அது என்ன பண்றாரு, அவருக்கு வழி தெரியல. மெது மெதுவா ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும்பொழுது தூரத்துல ஒரு ரெட் லைட் எரியுது. கிட்ட போய் பார்த்தா ஒரு தம்பதியினர் கை குழந்தையோடு டயர் பஞ்சர் ஆகி பஞ்சரான பொருட்கள் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. இவர் அங்க போயிட்டு அதை பார்த்து தன் வண்டியிலேருந்து இறங்கி அதை செட் பண்ணிட்டு 2 பேருமா சேர்ந்து ஒரு 6 மணி நேரம் சுத்திட்டு வந்து ரோட்லுக்கு சேர்ந்திருக்காங்க. இது நடந்த கதை. அப்போ அந்த ஜிபிஎஸ் உங்க வண்டியை ஏன் மாத்துச்சு? யாருக்கோ நீ உதவி செய்ய வேண்டும் என்றால் உன் ஜிபிஎஸ் உனக்கு தப்பா தான் வழிகாட்டும். ஆனால் தப்பாக வழிகாட்டினாலும் அதில் ஏதோ ஒன்றை, உங்கள் மனநிலை சுத்தமாக இருந்தால் இயற்கை அதற்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கும். இதை நீங்க நம்புங்க. இந்த எனர்ஜி இருக்குல்ல, நீங்க சாமியா நம்புறீங்களோ இல்லையோ, தனி மனிதனுடைய மன எண்ணங்களின் வலிமை அபரிமிதமானது.